ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் அதிரடி எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ராகவை தேடி ஆகாஷ், அபி, அனு எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்கள பார்க்குற முரளியோட ரவுடிங்கெல்லாம் வந்து அந்த விஷயத்தை சொன்னதுமே எல்லாரும் மாஸ்க் போட்டுங்க, தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே ராகவ் வந்து அப்படியே மயக்கத்தோடய அப்படியே இருந்துகிட்டு இருக்காங்க, கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஆளாக தனித்தனியாக பிரிஞ்சு போய் தேடிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த ரவுடிங்கெல்லாம் மயக்கம் வர அந்த ஸ்ப்ரேவை மூஞ்சில் அடித்து ஒவ்வொரு ஆளாக அப்படியே மயக்கம் வைக்கிறாங்க. இப்போ அபிக்கு அடிக்கும்போது அந்த ஸ்ப்ரேவை மாற்றி அடித்து அந்த ரவுடியை மயங்கி போயிடுறாங்க. அபி எல்லா பக்கட்டும் தேடி வரும்போது இப்போ ராகவை பார்த்துறாங்க. ராகவ் மயக்கத்தோடு இருக்காரு. இப்போ ராகவ் முகத்தில் போட்டிருக்க அந்த கவர்லாம் எடுத்து இப்போ மடியில் போட்டு தண்ணியெலாம் எடுத்து கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ராகவ் கண்ணு முழிச்சு ரொம்பவுமே எமோஷனலாகவும் பேசுகிறாரு. அபியும் ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தா அபிக்கும் அந்த மயக்கத்தை கொடுத்து அபியும் தூக்கிட்டு போய் கட்டி போட்டுறாங்க. அபியும் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து கட்டி போட்டு வச்சுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முரளியை காட்டுறாங்க. முரளி வந்து அந்த ராகவை வந்து அப்படியே கட்டி போட்டு தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு கார்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட இருக்க ரவுடிங்க கூடலாம் பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் கூட்டு போக முடியாது, நிறையா வந்து போலீஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே சரி இப்போ இங்கேயே வந்து அதாவது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க, புதைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அது கூட இருந்த ரவிங்க சொன்னதுமே இப்போ முரளி ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி அந்த மாதிரியே புதைச்சிடலாம், சீக்கிரமாக காரில் தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி தூக்கிட்டு கிளம்புறாங்க. ஆனால் முரளி பார்த்தோம் அப்படின்னா இவர் பெரிய குட் பேட் அக்லியா தலைன்னு நினச்சிக்கிட்டு அந்த ட்ரெஸ் அந்த சட்டையெல்லாம் போட்டிருக்காரு. முரளி இன்னைக்கு பண்ணுற ஓவர் ஆகிட்டிங்க, ஏற்கனவே ஓவர் ஆகிட்டிங்க. அது இன்றைக்கான எபிசோடில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டுங்க. தேவையில்லாமல் ஒரு 10 நிமிஷம் எபிசோடு போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறோம். அந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க தூக்கிட்டு போனதுக்கப்புறம் இப்போ அபி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முழிச்சு ரொம்ப கதறி அழுகுறாங்க. வெளியில் தேடிக்கிட்டு வராங்க. பார்த்தா இங்கே ஆகாஷையும் அணுவையும் கட்டுப்பட்டு வச்சுருக்காங்க. அப்போ அவங்கள அவுத்து விட்டதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. கண்ணில் பார்த்து இந்த மாதிரி நான் அவங்கள விட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கதறி அழுகுறாங்க. இருந்தாலும் இவங்க 3 பேர் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதாவது முரளியோட அந்த ரவுடிங்கெலாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து ஏற்பாடு பண்ணி ஏற்கனவே 2 பேர் இறந்து போனவங்க, 3ஆவதாக ராகவ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ அடக்கம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர் வந்திருக்கிறாரு, அந்த ஊர் பஞ்சாயத்தில் இருக்கவங்களாம் வந்திருக்கிறாங்க. இடையில சண்டையெல்லாம் வருது. இருந்தாலும் முரளி மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு இப்போ அந்த சவப்பெட்டியில் வச்சு எல்லாம் அடக்கம் பண்ண போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் கண்ணு மூடிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே இருக்க ஒருத்தர் வந்து ராகவோட கையில் இருக்க வாட்சி அந்த கயிறுலாம் அப்படியே எடுத்துக்கிறாரு. அதை அவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ மறுபடியும் பார்த்தா கண்ணு முழிக்கிற மாதிரி இருக்கும்போது ராகவோட முகத்தில் மறுபடியும் கொஞ்சம் மயக்க மருந்தை வந்து முரளி வச்சிடறாங்க. இப்போ முரளி மாஸ்க் போட்டுருக்கிறதுனால ஒன்றுமே தெரியல. இப்போ எல்லாம் அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது பார்த்தோம்னா அந்த ஃபாதர் வந்து முரளி வந்து மூஞ்சி கழுவிட்டு இருக்கும்போது மூஞ்சியை நல்லா பார்த்துடுறாரு. இப்போ எல்லா பக்கத்தும் தேடிட்டு இருக்காங்க, ஒன்றுமே யாரும் கிடைக்கல. அதாவது பதறி அடிச்சு எல்லாம் தேடிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ முரளி வந்து எல்லாத்துக்கும் காசு கொடுத்து எப்பா எல்லாம் கிளம்பி போயிருங்க, இந்த பக்கத்தே இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அமுச்சு விட்டுறாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஆனால் அடுத்த எபிசோட் சம்மந்தமாக செம சூப்பரான ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.